கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க. அடுத்தது மிளகாவை ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் எடுத்து போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதாங்க, தாளிக்கிற ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ நம்ம சாம்பாரை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதான். வா, சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எதுவும் கிண்டாதீங்க இருங்க. வா, அருமையான சாம்பார் நமக்கு ரெடி ஆகிவிட்டது. சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரேன். அதே சாம்பாரை நம்ம இந்த பாத்திரத்தில் திரும்பி ஊற்றிடலாம். சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடியாகி விட்டது.